தான் இடையில வந்து முருகனை சுப்பிரமணியன் ஆக்கிட்டானே, பேரவே சுப்பிரமணியன் ஆக்கிட்டான். இதை எதிர்த்து எவனும் போராட்டம் பண்ணல. எங்க உறவினர்கள் பூராம முருகனுக்கு நேர்த்திக்கடன் நேர்ந்து சேவல், முருகனுக்காகவே சேவல் வளர்ப்பாங்க. இன்னமும் அந்த பழக்கம் இருக்கு. ஆனா இப்ப என்ன, கோயிலுக்குள்ள வெட்டாம தான் இடையில வந்து முருகனை சுப்பிரமணியன் ஆக்கிட்டானே, பேரவே சுப்பிரமணியன் ஆக்கிட்டான். இதை எதிர்த்து எவனும் போராட்டம் பண்ணல. மக்கள் அமைதியா இருக்காங்க. அவங்களுக்கு மக்கள் இதுக்கு மேனிபுலேட் ஆயிருக்காங்களா? ஆமா, இது கறி சாப்பிடக்கூடாது, முருகனுக்கு விரதம் இருக்கணும். ஏன்னா இப்போ சேலத்தில் கூட ஒரு சிலையை உருவாக்கியிருந்தாங்க. அது பூணூலுக்கெல்லாம் போட்டு பார்க்கறதெல்லாம் பார்க்குறேன். சாதி மதம் கடந்து மக்கள் 20 லட்சம் பேர் திரள்வான். காலையில் 6 மணிக்கு வெள்ளை பட்டு உடுத்தி, சிகப்பு பட்டு உடுத்தி, பச்சை பட்டு உடுத்தி அழகர் இறங்குவார். இந்த திருவிழாவில் இஸ்லாமியர்கள் அங்கே உள்ள வருவாங்க, கிறிஸ்தவர்கள் வருவாங்க. அனைவரும் சேர்ந்து தான் அழகரை வரவேற்கிறாங்க. காலங்காலம் இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஜிஆர் சுவாமிநாதனுடைய தீர்ப்பு மக்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தால், மதுரையில் வாழக்கூடிய மக்கள் 20 லட்சம் பேர், 1 லட்சம் பேர் நேற்று முருகன் மலையில் ஏறினா யாராவது தடுக்க முடியுமா காவல்துறை? இது சம்பந்தமாக ஒருவர் கூட, இன்னும் சொன்னா அனைத்து கட்சி, திருப்புறம் கொண்டு வரக்கூடிய அனைத்து கட்சியை சேர்ந்தவர்களே கூட்டம் போட்டு மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து, எங்கள் ஊரில் காலங்காலமாக நாங்கள் அண்ணன் தம்பியாக வாழ்கிறோம், இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள்